நம்மளுடைய அடுத்த கேள்வி. கிறிஸ்தவ குணத்துல நம்ப எவ்ளோ குணம் நல்ல விஷயங்கள பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இதுல ஏதாவது அ குறைபாடுகள் உண்டா? ஸோ அந்த மாரி குறைபாடுகள் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? குறைபாடுகளுக்கு வர காரணம் என்னன்னு சொன்னா, ம். ம். அளவுக்கு மீறி ம். தன்னுடைய காரியங்களுக்கு மிஞ்சின காரியங்கள்ல தடை ஏற்படும் பொழுது, ம். அவர்களுக்கு வருகிற குறைபாடுகள் அதிகமா ஏற்படும். ம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளுங்கள் என்றார் ம். பவுல். ம். ஆகையால தன்னுடைய அழைப்பை விட்டு வேறொரு காரியங்களெல்லாம் தலையிடுகிறதுனால, ம்ஹ்ம். அநேகருக்கு இடறல் உண்டாகுது. அவங்களுடைய அழைப்பை இழக்க வேண்டியது வருது. ம்ஹ்ம். அவங்களுடைய குறைபாடுகள் என்னென்றால், மிஞ்சின காரியங்கள பேசக்கூடியவர்களா மாறிடுவாங்க. ம். ம். சுபாவ அன்பு கெட்டு போயிடும். ம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ம். அதாவது நீங்க பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று பவுல் சொன்ன மாரி, பிசாசை விட நம்முடைய குணங்கள ம்ஹ்ம். கெடுத்துக் கொள்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ம். அது எதுனா இந்த குறைபாடுகள் வருவதற்கு காரணம், தங்களுடைய ஊழியத்த விட்டுட்டு, மேல் அதிகாரிகளா இருக்கிற அவர்களுக்கு சமமாக, ம்ஹ்ம். அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக ம்ஹ்ம். வரலாம். ம். ஆனா, அதுக்குரிய படிப்பு, அதுக்குரிய ஸ்தானம் அடைந்து வருவது நல்லது. ம். அது இல்லாமலே ம். இப்போ ஒரு பியூன் வந்து ம். அ எல்லாம் டாக்டர் வேலையெல்லாம் நல்லா தெரியுது. ம். ஆனாலும் அவங்க டாக்டர் போட்டுக்க முடியுமா? இல்ல. அந்த மாரி ஒரு சூழ்நிலைய மாத்திக்கிறதுனால தான் ம். மனநிலைமை கெட்டு போய் ம். பலர் வந்து குறைபாடுகளுக்கு ஆளாகுறாங்க. ஆனா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருந்தாங்கன்னா, ம். அதில அவங்க சிறப்புள்ளவர்களாக மாற முடியும். சில ம். குறைபாடுகள் வருவதற்கு சகஜம் இருக்கு. ம். அந்த குறைபாடுகள நம்ம நிவர்த்தி செய்வதற்கு வழிய செய்து கொள்ளுமே ஒழிய, நம்ப வந்து அதிலேயே நீடித்து போக போக போக, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, "பழநாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டான்." அந்த மாரி அவங்களுடைய குணம் ஒரு நாள் வெளிப்பட்டுரும். ம். தெரிஞ்சுங்களா? அதனால அ இது எதுனால வருதுன்னா, ஒரு பெருமையினால வருது. ம். பரலோகத்திலேயே ஒரு குறை இல்லாத இடம் அது. ம். அந்த இடத்திலேயே லூசிபருக்கு என்ன வந்தது? பெரும. தன் ஸ்தானத்த விட்டு ம். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொல்றான். ம். ஒப்பாவேன் மட்டும் இல்ல, அவனுடைய சீட்டு உன்னதமானவருக்கு மேல இருக்கணுன்றான். ம். அவன ஆராதிப்பதற்கு அவன ஞானமா படைச்சாரு. ம். அவன அழகா படைச்சாரு. ம். சகல வாத்தியங்களும் அவனுடைய அ கையில இருந்தது. அந்த அளவுக்கு அவன விசேஷித்த முத்திர மோதிரமா வச்சுட்டு இருந்தார். ம். அவன் சிந்திக்க வேண்டியதை விட்டு ம். அதிகமாக சிந்திச்சான். ம். அதுவும் வந்து ஒரு நியாயமான ஒரு காரியத்துல இல்ல. அவனுடைய எண்ணமெல்லாம் குறைபாடு ஆயிப்போச்சு. ம். அதனால ஆண்டவரே அவனை தீர்ப்பு சொல்லும்போது, ம். "நீ குறையற்றிருந்தாய்னாரு." அவன் அவனுடைய மனதில தோன்றிய எண்ணம் வந்த பிறகு தான், அவன் அந்த கெட்டுப்போன எண்ணத்த சிந்திச்சதுனால தான் அவன் குறைபட்டான். ம். அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு, வானத்திலிருந்து கீழ தள்ளிட்டாரு. ம். அப்போ அவன் என்ன பண்ணான், அவனுடைய டேலண்ட் இருக்கு இல்லைங்களா? ம். அவனுடைய டேலண்ட்ட அவன் யூஸ் பண்ணணும். ம். அது எங்க யூஸ் பண்ணுவான்? அந்த மனுஷனிடத்துல தான் அவன் வந்து வேலை பண்ணணும். ம். அப்போ அவன் ம எப்பவுமே கண்ணின் காட்சி மனுஷன ஈர்க்கும். ம். அந்த கண்ணின் காட்சி. அவன் கேட்கிற வார்த்தைகள்னால அவன் இருதயத்த ஆளுகை செய்யும். இந்த ஞானம் அவனுக்கு இருக்குது. ம். அதனால அவன் என்ன செய்துட்டான், திரையுலகத்துக்குள்ள நுழைஞ்சு ம். மக்கள கவர ஆரம்பிச்சுட்டான். அவன் எந்தெந்த வித்தை இருந்ததோ, அந்த வித்தைகள் எல்லாம் மக்கள் மத்தியில காட்ட ஆரம்பிச்ச பிறகு, அ அத கிறிஸ்தவமும் ஏற்றுக்கொண்டது. ம். அதாவது அந்த ஆரம்ப நாட்களில அவர்களுக்கு அதிக வெளிச்சம் இல்ல. ம். அருணோதயத்தைப் போல ஆரம்ப சுவிசேஷங்கள், சத்தியங்கள் இருந்தது. இன்றைக்கு பூர்ணமா இருக்கு. இப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா ஆமா. அந்த நாட்கள்ல இடறி விழுவதற்கு காரணம், சினிமா துறைகளில, அதில கூட அவங்க நல்ல ஒரு ஸ்தானத்தோடு, நல்ல ஒரு சப்ஜெக்ட்டோட தான் கொண்டு வருவாங்க. ம். ஆனா, அந்த கொண்டு வந்தாலும் கூட, அதில இருக்கிற சண்டை, ம். அதில இருக்கிற கலவரம், ம். அவைகள தான் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. நீங்க எடுத்துக்கோங்க, இன்னைக்கு எல்லாருடைய வீட்லயும் டிவி இருக்கு. ம். அது நன்மைக்காக தான் வைக்கப்பட்டது. ஆனா, ம். அத தீமையா தான் உபயோகப்படுத்துறாங்க. ம். எல்லா வீட்லயும் வந்து இன்னைக்கு சீரியலுக்கு அடிமைப்பட்டுருக்காங்க. ம். தெரிஞ்சுங்களா?
எல்லாம் என்னங்க அதில் கூட நல்லா தான் விஷயம் இருக்குது ம். என்று சொல்கிறாங்க. பாருங்க, ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக காட்டுவான். ம். ஆனால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு 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 தான் இருக்கும். ம். ஆனால் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு 3 குடும்பத்தை சேர்ப்பாங்க. ம். அது எப்போ பார்த்தாலும் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக என்னென்ன கலகம் பண்ணணும், ம். என்ன மாதிரி உடையணும், இதெல்லாம் தெரியாது. ஆனால் இவன் பாடம் கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. ம். எப்படி அவங்கள அழிக்கணும், அவங்கள எப்படி கொலை செய்யணும், அவங்களது எப்படி அபகரிக்கணும், என்னென்ன காரியங்களையும் சொல்லி கொடுக்கும்போது, இதை பார்த்த உடனே சீரியலாக நம்ம லைஃப் எடுத்துக்கிறாங்க. ம். அங்கே ஒரு பிரிவினை வாழ்க்கை, புருஷன் மனைவி பிரிவாங்க. அதே மாதிரி சிலர் பிரிஞ்சிருப்பாங்க. ம். அதில் இருக்கிற பாடம் தான் இவன் எடுத்துக்கிறானே ஒழிய, அதனால தான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். உனக்கு அதை விட வேதத்தில் இருக்குது. சிலர் தவறி விழுந்தவங்க, சிலர் எழுந்தவங்க, இதெல்லாம் நீங்கள் படித்து அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா ம். குறைபாடு இருக்காது. குறைபாடுகள் நிறைய விதத்தில் மனுஷனுக்கு குறைபாடுகள் வருது. ம். அவன் இப்போ நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்த கேரக்டர் பிரகாரமாக, ம். கிறிஸ்தவ குணலட்சண பிரகாரமாக வளர்த்துக்கிட்டவங்க அதில் மாட்டிக்க மாட்டாங்க. ம். எச்சரிப்பாக இருப்பாங்க. ம். பரலோகத்திலிருந்தே விழுந்தவன் குறைபாடோடு விழுந்தான் என்றால், மனுஷன் அதிலும் கூட மண்ணான மனுஷன். ம். அவனுக்கு இச்சைகள் உண்டு. அவனுக்கு விருப்பங்கள் உண்டு. அதெல்லாம் தவறான ஒரு சூழ்நிலையில் போயிடுறான். அதனால தான் குறைபாடு உண்டாகிறது. அந்த குறைபாடுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானுக்கு இடம் கொடுக்குற மாதிரி குறைபாடுகளுக்கு இடம் கொடுத்தா, நாம் குறைவாளிகளாகவும் குற்றவாளிகளாகும். இல்லைங்களா? ம். இப்போ கூட ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ் நம்ம இந்தியா நாட்டில் ஒரு பெரிய அவர் பெரிய ஆள், ம். பெரிய ஜட்ஜ். அவருடைய வீடு திடீர்னு பற்றிக்கிச்சு. ம். பற்றிக்கிட்ட உடனே அவரோட எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பணம், ம். பாதி பணம் பற்றி எரிஞ்சு போச்சு. ம். அப்போ அந்த பணம் எப்படி வந்தது? அப்போ அவருடைய ஸ்தானம், நீதிபதி என்ற ஸ்தானம் இல்லை. ம். ஆனால் எல்லாருக்கும் முன்பாக தான். ஆனால் எல்லாம் அது அது வெளிக்கு வந்த பிறகு அவர் மீண்டும் அந்த சீட்டில் உட்கார முடியாது. எதுக்குனால? மறைவான குற்றங்கள் அவர்களுக்குள்ளாக அந்த பணன்ற இச்சையினால ம். கோடிக்கணக்கான பணங்கள் எப்படி ஒரு நீதிபதி வீட்டில் கிடைக்கும் ம். சொல்லிங்களா? ஒரு நாணயம் இல்லை என்ற ஒரு கட்டம். அப்போது அந்த அளவுக்கு ஒரு நீதி இடத்துல நீதி இல்லை. அந்த குறைபாடுகள். அப்போ சத்தியத்தை எடுத்து பேசுகிற நம்ப சத்தியவான்களாக இருக்கணும். சத்திய வசனத்தின்படி நடந்தால் நமக்கு குறை ஏற்படாது. ம். குறை ஏற்படுவதற்கு காரணம், மறைவாக அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ம். எண்ணங்கள் தவறாக இருக்குதுன்னா, ஒருத்தனுக்கு பண ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு பெண் ஆசை இருக்கும், ம். ஒருத்தனுக்கு ஆஸ்தி ஆசை இருக்கும். அது உள்ளத்துக்குள்ளே ஒரு சின்ன விதையாக இருக்கும். ம். தன்னால் நல்லவனை போல நடிச்சுக்கிட்டு வாழ்வாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது ஆலமரம் போல் நின்றுடும். அப்போ அவங்களுடைய கேரக்டர் வெளியாகும். அப்போ அந்த குறைபாடுகள் நமக்கு என்ன ஆகுது? ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால தான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொன்ன காரணம். அதனால் நம்ம இளம் வயதில், சிறு வயதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதுதான் கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமாக சண்டே கிளாஸை வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, குழந்தைகளை அவ்வளவு நேசித்து அவங்களோடு பழகி தேவ வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அந்த குழந்தைங்க தான் நாட்டுக்கு சிறப்பானவர்களாகவும் சபைக்கு ஒரு தூணாகவும் நிற்கிறாங்க. பில்லிகிராம எடுத்துக்கோங்க. அவர் சின்ன வயசில் ஃபுட்பால் கிரவுண்டில் ஆடிக்கிட்டு போயிருக்கும் போது வயிற்று வலி தாங்க முடியாமல் வழியில் உட்கார்றார். எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்ட பிறகு அவர் அந்த மைதானத்தில் உட்காந்து அவஸ்தைப்படுறாரு வயிற்று வலிக்கு. அப்போ ஆண்டவரை நோக்கி கேட்குறாரு. அப்போ அந்த சுகம் பெற்ற உடனே அப்போ அந்த சிறு வயதில் டீனேஜில் ஒப்பு கொடுத்தவங்க பாருங்கள், அவங்கள அசைக்க முடியாத நிலைமைக்கு. அப்போது உலகம் முழுவதுமாக அந்த சுவிசேஷகனாக ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தில் திரளான ஜனங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஆச்சுங்களா? கொரியா நாட்டுக்கு போயிருக்காரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால். அங்கே போன உடனே அங்கே ஆல்டர் கால் கொடுத்துருக்காரு. எல்லாம் பவஞ்சாக ஜனங்க வந்துட்டே இருக்காங்களாம். அப்போ பாலியம் கிச்சோ வாலிபனாக இருக்கார். அப்போ அவர் என்னுடைய நாட்டில் என் மொழியில் நான் பேசுனேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஒருத்தன் கூட எழுந்திருக்க மாட்டேன்றான். ஒருத்தன் அப்படி ஏஞ்சாலும் 1 2 பேர் இருக்கோம். ஆனால் உனக்கு மட்டும் நீ இங்கே இவ்வளோ ஜனங்க எனக்கு ஒரு இயேசு கிறிஸ்து, உனக்கு ஒரு இயேசு கிறிஸ்தா என்று சொல்லி அவரை ஸ்டேஜ்லேயே பிடிச்சிட்டாராம். அப்போது பில்லிகிராம் சிரிச்சிட்டு
"நீ நல்ல கேள்வி கேட்ட. வா" என்று சொல்லி அப்பத்துக்கு அப்பவே அவர கைய பிடிச்சுக்கிட்டு ஸ்டேஜ விட்டு கீழ இறங்கி, ஸ்டேஜுக்கு பின்னால கீழ அ 4, 5 பேரு உள்ள துதிச்சுட்டு இருந்தாங்களாம். சரி, சரி. இவங்க ஜெபமும், துதியும் ஏற்படுத்தினால, இவங்க தான் சரியான கோல் அடிக்கிறாங்க. ம். எனக்கு வந்து என்ன ஆயிடுது, அ கோ எனக்கு சரியான என்ன என்ன சொல்றது அதுக்கு? இவங்க பந்து உதைக்கிறதுனால தான் எனக்கு கோல் கோல் கிடைக்குதுன்னு கிடைக்குது. அவரு சொன்னாராம். அப்போதான் அவருக்கு என்ன ஆச்சு, ஜெபத்தினால தான் வல்லமை உண்டு. ம். ஜெபமே ஜீவன் என்பத உணர்ந்து கொண்டு, அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஜெப மலையை ஏற்படுத்தி, அங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கொரியா நாடே எழுப்புதல் உண்டானது. ம். அப்போ அவர் ஆலயம் கட்டும் பொழுது, கீழ்ப்பகுதியில துதிக்கு கோ கோ து துதி அறைன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு வச்சுட்டு, ஒவ்வொரு ஆராதனையும் மக்கள் வெள்ள வெள்ளமாய் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜெபத்தினாலும், துதினாலும் தான் ஒரு சபை கட்டப்படும். ம். அத அவரு அறிஞ்சுக்கிட்டாரு. இப்ப பில்லிகிராம் வந்து ஆ பல நாடுகளுக்கு போய் இயேசுவின் நாமத்த சொன்னதுனால, கோடிக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. ம். அப்ப அந்த குறைபாடுகள் நீங்குது. சத்தியத்தை சொல்வதனால, வெளிச்சம் வருதுனால இருள் தன்னால போகுது. ஆகையால குறைபாடு இல்லாத இடமில்ல. அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு சரியான பாதையில நாம் கடந்து போனா, அதுதான் வேதம் என்ன சொல்றது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று பாக்கியவான். சொல்றது. அப்போ ம். வேதத்தின்படி நடந்தா குறைபாடுகள் தன்னாலே நீங்கி போகும்.